ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மீனா ரொம்ப புலம்புறாங்க. வண்டி கிடைக்காமலே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியிலே நின்று புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பாத கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உள்ளே போய் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பச்சி பராங்குதே போப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. உள்ளே வந்துட்டு நம்ம மனோஜ் உட்காந்துருக்கிறத இவங்க பார்க்கவே இல்லை. மனோஜ் என்ன பண்ணிட்டாரு, வேறு வழியே இல்லை, மனோஜ்க்கு நீங்கள் அமௌண்ட் செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜீவாட்ட சொல்ல, ஜீவா சரின்னு சொல்லிட்டு அமௌண்ட் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க. பண்ண ஒன்று மனோஜுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். எப்பா செம்ம சந்தோஷம் இல்லைப்பா, இதுவும் பணம் இல்லை அதனால் ஆனந்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மொத்த அமௌண்ட்டும் சரி வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீவாவுக்கு சாட்சி கையெழுத்து போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம முத்துங்க. இது தெரியாமல் மொத்த குடும்பமும் இருக்குங்க. அதுக்கப்புறமா வெளியே அவங்க வராங்க, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை தான், இதை வந்து எங்கள் அப்பா அனுப்புனதா சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன் 27 லட்சத்தை தூக்கிட்டு போய் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் முத்துக்கிட்ட இதை போய் சொல்கிறேன்னு. முத்துக்கிட்ட போய் இதை சொன்னால் மொத்தத்தையும் பிடிங்கிடுவான் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 27 லட்சத்துக்கு 30 லட்சமாக சேர்த்து வாங்கிட்டாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மனேஜுக்கு கனடா ஆஃபர் வந்துச்சு, அந்த ஆஃபீஸ்க்கு போய் கேட்குறாங்க. வேறு ஆள் செலக்ட் பண்ணிட்டோம்ப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு இன்னும் அந்த சோதனையா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம், இதுக்கு 30 லட்சம் பத்தாதேன்னு சொல்கிறாங்க. வேறு என்னம்மா வேணும், அந்த வீட்டையே வச்சு வாங்கணுமா, அந்த எண்ணம் வேறு இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பேராசை பெருநஷ்டம் நம்ம ரோஹிணிக்கு தெரிலங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் யார்ட்டையுமே எப்பொழுதும் உண்மையை சொல்லிடாத, ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அப்பா அனுப்புறான் தான் சொல்லிவிடுவோம், அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா ஜாடிக்கேற்ற மூடின்னு சும்மாவாக சொல்லுவாங்க, ஏமாத்துறவனுக்கு கரெக்டாக ஏமாத்துற பொண்டாட்டியே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பொண்ணோட ஃப்ராடு தானோ இப்பயே தெரியல நம்ம மனோஜுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவரும் தலையாட்டி பொம்மையாக நிற்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்